இந்த மிக்ஸி வாங்கி முழுசா 2 மாதம் கூட ஆகல. இத அன்பாக்ஸ் பண்ண வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்குள்ள இருக்க ஜார் ஒரு சின்ன பிரச்சனை வச்சுருச்சு. மிக்ஸி நல்லா தான் இருக்கு. ஆனா ஜார் வேலை செய்யல. ப்ராடக்ட் வாரண்டி இருக்கு அப்படின்றதுனால கடையில கேட்டிருந்தோம். அவங்க ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கேருந்து சர்வீஸ் சென்டர் மாறிடுச்சாம். அப்புறம் அங்கேருந்து அட்ரஸை பார்த்து இங்கே வந்துட்டோம். வந்த உடனே ரொம்ப சீக்கிரமாவே ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கான ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதெல்லாம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வெயிலுக்கு எதமா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நேரா துணி எடுக்கலான்னு கடைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கடைக்கு வந்ததுக்கான ஒரு மெயினான ரீசன் தம்பிக்கு பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இந்த பையன் ஆள் வளரவே மாட்டேங்கிறான். வயசு மட்டும்தான் ஆகுது. அவனுடைய வயசு சொல்லி ட்ரெஸ் எடுத்தோன்னா ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சொல்கிற சைஸில் அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா இது இந்த வயசுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்ட் ஹைட்டு பார்த்தா இடுப்பு பத்த மாட்டேங்குது. இடுப்பு பத்துச்சுன்னா ஹைட்டு பத்த மாட்டேங்குது. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒரு செட் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் அவனுக்கு போட்டு பார்த்து பத்தலை அப்படின்னு போய் இன்னொரு செட் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம். ஈவினிங் நல்லா சூடாக சுண்டல் இவர்கிட்ட சூப்பராக இருக்கும். 2, 3 டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டதில்ல. பசங்களுக்கு இல்லை வீட்டில் அப்படி தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எனக்காகவே கேட்டு வாங்கினேன். நான் போல என் தங்கச்சி தான் போனா. கீழே இறக்கி விட்டு வாங்க சொல்லிட்டோன்னிட்டே செம கோவமாயிட்டா. சூடாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். நான் மட்டும் இல்லை, அப்பாவுமே ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாரு. எல்லாருக்குமே இந்த மாதிரி வீட்டில் செய்கிறத விட வெளியில் செய்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல.